வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதியோட உயிர மாறி பிளட் குடுத்தா தான் காப்பாத்த முடியும். அப்படி இருக்க நேரம் நம்ம ராஜா அந்த ரவுடிய மறைச்சு வச்சிருக்க இடத்த மாரிய மறைச்சு வச்சிருக்க இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க போன உடனே நம்ம ராஜாவ பார்த்த உடனே ரவுடிய தல தெறிக்க ஓட்டம் பிடிச்சுறாங்க. மாரிய கூட்டிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்னோட மனைவியோட உயிர காப்பாத்துறது உன் கையில தாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. சரி, ஒரு பொண்ணோட உயிர் என்னால் காப்பாற்றப்படுதுன்னா அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம மாரியை சந்தோஷமாக ரேவதிக்காக பிளட்டை கொடுக்குறாங்க. நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷனை டாக்டர் சக்ஸஸாக முடிச்சுறாங்க. நம்ம ரேவதி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அந்த நேரம் கையில் ரோஸோட நம்ம ராஜா காதலை வெளிப்படுத்துகிறாங்க ரேவதி கிட்ட. ரேவதிக்கு மனசுல இப்பவாது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷம் துளிர் விட ஆரம்பிச்சுது. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செமையான அதிரடி பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம மயில் அப்படியே கூர்க்கா மாதிரி வேஷம் போட்டு அங்கே கதவை தட்டி கண்டுபிடிச்சிறாங்க. இங்கே தான் மாறி மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு மாரியை ஒரு சோப்பில் எழுதி விட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ராஜா மாரியை மீட்க போன உடனே ரவுடியை பார்த்த உடனே தழுதறிக்க ஓட்டம் பிடிச்சி மாரியை மீட்டுறாங்க. அதோட காரில் மாரியை கூட்டிகிட்டு பிளட்டு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம டாக்டர் சரி இப்போ கிடச்சிட்டுல பிளட்டு, இனி உயிரை காப்பாற்றிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நம்ம ரேவதி உடம்புல இருந்த புல்லட்டை எடுத்துறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சுது. அபாய கட்டத்தை ரேவதி தாண்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் 2 மணி நேரத்தில் கண் விழிப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. நம்ம சாமுண்டேஸ்வரியும் என் பொண்ணு கடவுள் காப்பாற்றிட்டாரு, நான் கருணை இல்லத்தில் அங்கே போய் சாப்பாடெல்லாம் போட்டது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பிள்ளைங்களோட ஆசீர்வாதம் தான் என் மகளுக்கு உயிரை கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட மாரிக்கும் நீங்கள் இல்லாட்டினா இன்னைக்கு ரத்தம் கொடுத்து யாரும் உதவி இருக்க மாட்டாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ராஜா மனசார சாமி கிட்ட போய் வேண்டுறாங்க. என் மனைவியோட உயிர் மீட்டதுக்கு ரொம்ப நன்றி கடவுளே, உன்னோட அருள் இல்லாட்டினா ரேவதி இன்னைக்கு உயிரோடி கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல சாமியை உருகி வேண்டுறாங்க. ரேவதி எனக்கு கிடைச்ச வரோம், நான் இனி அவ கூட சேர்ந்து ஒன்றா அவள் விருப்பப்படியே வாழ்வேன், இனி அவளை கண்களுங்க வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சாமி கிட்ட நம்ம ராஜா வேண்டுறாங்க. வேண்டிக்கிட்டு எப்படியாவது கண்ணு துறக்க நேரம் நம்ம ரேவதி கிட்ட கண்டிப்பாக ஒரு நம்ம காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ரோஸோட போகிறாங்க. நம்ம ரேவதி 2 மணி நேரத்தில் கண் விழிக்க நேரம் சரியாக நம்ம ராஜா ரோஸோட நின்று ஐ லவ் யூ ரேவதி அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ரேவதிக்கு அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டல என் அன்பை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவை பார்த்து பார்க்குறாங்க. ராஜா நம்ம ரேவதிக்கு கையை பிடிச்சி, இந்த பாரு, இனி நான் ஒரு காலம் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. நம்ம மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணும் இவ்வளோ சந்தோஷமாட்டு இருக்காங்க, ரொம்ப நன்றி, என் பொண்ணோட உயிரை கொடுத்து அவளுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துருக்க அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. நினைக்க கணமே சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் ரிங் ஆகுது. யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த டிடெக்டிவ் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரிக்கே சாக்கா இருக்குது. என்ன நம்ம இவட்ட மாப்பிள்ளையை யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னோம், மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிருக்குமா என்ன, ஆனால் எதா இருந்தாலும் பரவாயில்ல, என் மாப்பிள்ளை நான் ஏற்றுக்கிட்டேன், அவர் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், இப்போ என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்றணுன்னா அவர் தான். ஏன் எங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை என்னோட மாப்பிள்ளை இந்த ராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது, அவர் தான்
இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி நினச்சிக்கிட்டே ஃபோனை எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்டு டிடெக்டிவ் வந்து கால் பண்ணுறாங்களே, அவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன சாமுண்டேஸ்வரி எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன், என் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆபத்து, ஒருத்தி வந்து குண்டை வச்சு புல்லட் வந்து பாய்ச்சிட்டா, அந்த இதை மீட்டு என் மாப்பிள்ளை தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் க்யூராக இருக்கா என் பொண்ணு. இதுக்கெல்லாம் காரணம் என் மாப்பிள்ளை தான் என் பொண்ணுக்கு உயிரையே மீட்டு தந்ததுன்னு சொல்லுவேன். அவர் எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து இதை கேட்ட உடனே ஆச்சரியத்தில் இருக்காங்க டிடெக்டிவ். சரி, நீ நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன் சாமுண்டேஸ்வரி. நீ உன் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சொன்னல, நான் விசாரித்ததில் உன் மாப்பிள்ளை வந்து வேற யாரும் இல்லை, நீ எதிர்பார்த்தது மாதிரி ராஜசேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை சொல்கிறாங்க. அதோட அவருக்கு சென்னையில் மிகப்பெரிய கம்பெனிங்க நிறைய இருக்குது. அவரோட உண்மையான பேர் ராஜா இல்லை கார்த்திகேயன் அப்படின்னு வந்து உண்மை தெரியுது. உண்மை தெரிஞ்சாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி ராஜா மேலே வச்சிருக்க அன்பும் பாசமும் அவங்களுக்கு வந்து குறையலை. என்னன்னு இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக இப்படி வந்து உழைக்கவர், இந்த குடும்பத்துக்காக தன்னோட உயிரையே பணைய வைக்கவர், இப்படிப்பட்டவர் நம்மளுக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சது வரம் தான். அதனால் கண்டிப்பாக வந்து அவரை நான் வந்து வெறுத்து ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு துளியளவும் நம்ம ராஜா மேலே வந்து கோபம் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு ஏற்படலைன்னே சொல்லலாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி, நீ இப்போ என்ன முடிவை எடுக்க போகிற உன் பொண்ணோட வாழ்க்கையில் அப்படின்னு வந்து அந்த டிடெக்டிவ் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்ன பதில், நீ இது வந்து இக்கட்டான கொஸ்டினாக இருக்குது, ஆனால் எனக்கு கோபம் என் மாப்பிள்ளை மேலே வெறுத்து ஒதுக்களவுக்கு எதுவுமே வரலை. அவர் வந்து இந்த குடும்பத்துக்காகவும் வந்து எங்கள் எல்லாத்துக்காகவும் செய்த தியாகத்துக்கு முன்னாடி அவர் ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து எனக்கு இப்போ பெருசாக படலை. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அவர் எங்கள் குடும்பத்துக்காக இவ்வளோ வந்து செய்திருக்க நேரம் எனக்கு அவர் மேலே கோபம் வரலை. நான் இதை தெரியாதது மாதிரியே நான் வந்து நடந்துக்க போகிறேன். என் மாப்பிள்ளைகிட்டையும் நான் சொல்லி இதை பெருசாக்க விரும்பலை, அப்படியே இதை விட்டுற போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்ல முடிவாக எடுத்திருக்க சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அதை சொல்லிக்கிட்டு டிடெக்டிவ் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சந்திரா, முத்துவேலு, சிவனாண்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கா மாஸ்டர் பிளானை போடுறாங்க. எப்படியாவது வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட ராஜசேதுபதியோட பேரன்தான் இந்த ராஜா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். ஏன்னா இப்போ ரேவதியும் வந்து கண் விழிச்சிட்டா, இந்த டிரைவரு பையலையும் வீட்டை விட்டு துரத்த முடியாது, அவரும் இங்கே தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக அப்போ நான் அக்காவே வந்து துரத்தணும்னா ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்தால் தான் அக்கா வந்து அவள் கையாலே வந்து துரத்தி விடுவாள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. உடனே வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியலைங்க, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சோம் பரவாயில்ல, என் மாப்பிள்ளை வந்து யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் செய்த நன்மை தான் எனக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை மனசார ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. வணக்கம் நண்பர்.